வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா பால் பாயாசம். பால் அரிசி பால்கோவா வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். 100 கிராம் அரிசி, 50 கிராம் மில்க் மேட், 100 கிராம் பால்கோவா, முந்திரி, ஏலக்காய், பாதாம், திராட்சை எல்லாம் எடுத்துருக்கேன். இப்போது அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும் அது. அப்புறமா பால் காய வச்சு கொஞ்சம் காயணும், அது பால் காயட்டும். இப்போ ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் ஏலக்காவை. இப்போது பொடி பண்ணியாச்சு இது. அப்புறமா நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா. பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது திராட்சை கருப்பு திராட்சை, அதனால் நமக்கு வறுத்தது தெரியாது. பாருங்கள், கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் பாதாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பால்கோவா தூள் பண்ணி உதிரி உதிரியாக விட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் என்ன கலக்கிறதுக்கு பாருங்கள், பால் காஞ்சிடுச்சு. இப்போ அரிசி நல்லா பிசைஞ்சு நொய் மாதிரி செஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா வேகும், அப்போ தான் சீக்கிரமாக வேகட்டும்ப்பா. இப்போ இதில் கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு கலர் கலந்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கலந்துக்கலாம். நான் கலந்துருக்கேன். நல்லா கலராக இருக்கும், அதனால தான். பாருங்கப்பா, கொஞ்சோண்டு கலந்தேன், நல்லா கலராக வந்துடுச்சு. பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ அரிசியும் வெந்துடுச்சு. இப்போ நான் மில்க் மேட் கலந்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு பால்கோவாவும் பாதாம் கலந்துக்கலாம். ஏன்னா சர்க்கரை நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். பால்கோவா இனிப்பு பால்கோவா தான். பாருங்கள், பாதாம் ரெண்டும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட. அப்புறமா முந்திரி திராட்சையும் கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. முந்திரி திராட்சை கலந்துக்கலாம்ப்பா. நல்லா அரிசியும் வெந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. அரிசி பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.